ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சார், இப்போலாம் இந்த மாடர்ன் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஹோம் தான். வீட்டுக்குள்ளே படிக்கட் அப்படிங்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க. இந்த படிக்கட்டுகள் வாஸ்து இதை பற்றி சொல்லுங்கள். படிக்கட்டு வாஸ்துக்கு சம்பந்தம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. படிக்கட்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஐசீலிங் வந்துருமா. ஒரு வீட்டில் படிக்கட்டு எங்கே வரலாம் அப்படின்னா உள்மூளை படிக்கட்டு வெளிமூளை படிக்கட்டுன்ற கான்செப்ட் இருக்குமா. வெளிமூளை படிக்கட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கில், அதாவது கிழக்கும் வடக்கும் சேருகின்ற இடம்தான் வடகிழக்கு. வடகிழக்கில் உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது, வடகிழக்கில் வெளியில் படிக்கட்டு வரக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியில் வடகிழக்கில் படிக்கட்டு வருது அப்படின்னா அந்த வீட்டினுடைய தலைமகன் வெட்டியாக இருப்பான், தண்டமாக இருப்பான். எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த செல்வ செழிப்பானது அப்படியே ஸ்டாண்ட் பையில் நிற்கும், ஒரு முன்னேற்றம் இருக்காதுமா. வடகிழக்கில் படிக்கட்டு வரக்கூடாது. தென்கிழக்கில் வெளியில் படிக்கட்டு வரலாம், ஆனால் பில்லர் போட்ட படிக்கட்டு வரக்கூடாது. தென்மேற்கில் வெளியில் படிக்கட்டு வரலாம், ஆனால் பில்லர் போட்ட படிக்கட்டு வரக்கூடாது. கேன்டிலிவர் முறைப்படி படிக்கட்டு வரலாமா. வடமேற்குலையும் அதே கான்செப்ட் தான். வெளிமூளை படிக்கட்டு கேன்டிலிவர் படிக்கட்டாக வரணும். பில்லர் போட்ட படிக்கட்டு வருவது தவறான அமைப்பு. ஒரு வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வரணும் அப்படின்னா எங்கே வரலாம் அப்படின்னா தெற்கு நடுப்பகுதி, மேற்கு நடுப்பகுதி, இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வரலாம். நீங்கள் இப்போ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கேட்டீங்க. டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் தெற்கு நடுப்பகுதியாக இருக்கலாம் அல்லது மேற்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு வரலாம். இப்போ பிரம்மஸ்தானத்தில் இந்த வீட்டோட அமைப்பு பார்த்தோம்னா நடுவில் பிரம்மஸ்தானம்னு பேர். அந்த பிரம்மஸ்தானத்தில் நிறைய பேர் படிக்கட்டு வச்சுருப்பான். அது மாதிரி படிக்கட்டு வச்சு வீடு கட்டினா ஒரு துர்மரணம் ஏற்படும். பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டு வரக்கூடாது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வடமேற்கு மூலையில், வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் கார்னரில் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு இருந்துச்சுன்னா அந்த வீட்டு பெண் லவ் மேரேஜ் பண்ணுவாள். ஷோராக லவ் மேரேஜ் பண்ணுவாள். நீங்கள் போய் தாராளமாக கேட்கலாம், நார்த் வெஸ்ட்டில் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு இருந்துன்னா என்ன உங்கள் பொண்ணு லவ் மேரேஜா அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்கலாமா. ஷோர் ஷார்ட்டாக நடக்கும். நார்த் வெஸ்ட்டில் கிணறு வரக்கூடாது, நார்த் வெஸ்ட்டில் பில்லர் போட்ட படிக்கட்டு வரக்கூடாது. தென்மேற்கு மூலையில் உள்மூளை படிக்கட்டு வந்தது அப்படின்னா அந்த வீட்டில் டைவர்ஸ் நடக்கும். யாருன்னா ஒரு டைவர்ஸ் இருப்பாங்க, வாழா வெட்டிங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 500-600 வீடு பார்த்துட்டேன். அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் சொல்லி கொடுத்தது மாதிரி அப்படியே அச்சு அசலாக இருக்குமா. வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வாஸ்துவும் நம்முடைய ஜாதக கட்டமும் நம்முடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ பெறுகிறாய். இவ்வளோதான் கான்செப்ட். தெற்கு நடுப்பகுதி, மேற்கு நடுப்பகுதி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வரணும். வேற எந்த இடத்துலையும் படிக்கட்டு என்பது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிழக்கு நடுப்பகுதி படிக்கட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டின் தலைமகனுக்கு ஃப்ராக்சர் ஆகிடும், பிளேட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த இடத்துல ஐசீலிங் வரக்கூடாது. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குமா. இதுதான் படிக்கட்டுக்கு உண்டான கான்செப்ட்.